நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி சரியா? பெண்கள் நிறைய இருக்கிறாங்க பாத்தீங்களா? சோ பெண்கள் சார்பா நான் பேசலாம்னு இருக்கிறேன். பெண்கள்னா சாதாரண பெண்கள் நினைச்சீங்களா? பெண்கள் நாங்கெல்லாம் நெருப்புடா. தண்ணி ஊத்தி அமர்த்துறா. ஆண்கள் பேசும்போது நீங்க இறக்கப்பட்டு நம்ம பாவப்பட்ட ஜென்மம் எனக்கா கை தட்டிருங்க. இப்ப இல்ல இப்ப பாருங்க எங்க பெண்கள் தட்டுவாங்க பாருங்க கை. பாத்தீங்களா? எல்லாம் மாமியாரை தட்டி தட்டி பழக்கம். ஏது ஆனா இங்க உள்ள பெண்கள்லாம் மாமியாரோட சண்டையே போட மாட்டாங்க. ஏன்? மாமியார் இருந்தா தானே. இது நல்லா இருக்கு. கல்யாணம் ஆனா அடுத்த நாள் நங்குன்னு குத்துறது. இன்னும் கலட்டிச்சிருக்கு இங்கே இருக்கு அப்படி. சரி, எடுத்த உடனே கொஞ்சம் காதல் டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்கமா எடுத்த உடனே கடகடன் வாங்க. காதல்ங்கிறது சாதாரண விஷயமா? என்ன? காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காதல் வந்தா கூடவே அழகு வந்துரும். ஆமா, அதுக்கு அடுத்து இளவு வந்துரும். ஏன்னா எங்க நிலைமை அப்படி இருக்கு. அத சொல்ல வரேன். நீங்க லவ் பண்றத பத்தி உங்களுக்கு தெரியல. லவ்னா எப்படி வரணும் தெரியுமா? லவ் பண்ணீங்கன்னா நீங்க அழகாயிருவீங்க. நீங்க அழகாகிறது உங்களுக்கே தெரியும். நான் அழகாரு எனக்கு தெரியுமா? ஆனா நான் அசிங்கப்படுற ஊருக்கே தெரியுமே. இப்படி ஆயிட்டானே அப்படி ஆயிட்டானே சொல்லி உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. காதல் என்ன தெரியுமா? லவ் பண்ணி ஃபீல் பண்ணி அட்டி வயித்துல இருந்து அப்படியே ரொமான்டிக் பண்ணி. ஏமா நான் கருப்பு பண்ணி வெள்ளை பண்ணி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் லவ் பண்ணி ஃபீல் பண்ணி பண்ணியா வந்துகிட்டே இருக்கேன். ஓ பண்ணியா பேசுறேன். காதல்ங்கிறது ஒரு கொசு மாதிரி. அது தூங்கவும் முடியாது துரத்தவும் முடியாது. அதாங்க காதல். ஏமா இதெல்லாம் இந்த இடத்துக்கு காதல் கொசு மாதிரி. ஆமா, இங்க வருங்க. கொசு வீட்டுக்கு ஏன் வர வர்றீங்க? அதுக்கு நீங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ். உங்களை எல்லாரும் கொசு கடிக்குது. அந்த கொசு கடியிலிருந்து நீங்க தப்பிக்க அதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படி? கொசு நைட்டு வந்து உங்களை கடிக்க வர்றதுனால உங்க உடம்பு முழு முலாப்படியை படுத்துருங்க. அப்படியே கொசு உங்களை கடிச்சுன்னு கொசுக்கு வாய் கார ஆரம்பிக்கும். ஐயோ, இப்படி இல்லாம பண்ணுது. ஆமா, தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போகும். நீங்கள் கொசு பின்னாடியே போங்க. தள்ளி விட்டுறலாமா? ஒன்னே தள்ளி விட்டுறலாம். சோக்க சொல்றது அதுக்கு தானே. சரி, அது ஒரு ஹியூமர் சென்ஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. கல்யாணம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்காமா? அதுக்கு உனக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும். உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போறேன். இங்க பாருங்க, தாலி தாங்க எங்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் வேலி. வேலி? ஆமா. அவனே அதோட நீ காலி. உங்களுக்கு புரியல. கல்யாணம்னா என்ன தெரியுமா? என்ன? நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஆமா, பெரிய தமிழ் டீச்சர். புரியுற மாதிரி. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பெண் ஒரு ஆண், ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு பெண்ணும் ஆணும். என்ன 50 ரூபாய்க்கு 4 ஜோடி செருப்பு இருந்தா வாங்கிட்டு வாங்கினேன். ஏன்? எங்க விடிய விடிய ஒரு ஆண் ஒரு பெண், அப்புறம் ஒரு பெண் ஒரு ஆண், விடிய விடிய ஒரு ஆணும் பெண்ணும் கை கோர்த்துக்கிட்டு ரொமான்டிக்கா பார்க்ல நடக்கிற மாதிரிங்க. அதான் கல்யாணம். இதை நான் ஒத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன். பார்க்ல நடக்கிற மாதிரி தான். பட் சுராஜி பார்க்ல நடக்கிற மாதிரி. சரி, சண்டை வேணாமா? பாவம் அவங்களாம் நிம்மதியா இருக்கட்டும். சரி, ஓகே. ரொம்ப பாவம். அந்த ஒரு ஆள்லாம் ரொம்ப பரிதாபமாயிட்டாரு. ஆமா, அந்த அண்ணன் வேற சாப்பாடை கொண்டு வந்துட்டாரு. சாமி சாமி எங்களுக்கு கொண்டு வரீங்களா? நீங்களே வா. இன்னம்மா சாப்பிடுறீங்க. இதுக்கு மேல வெயிட் எப்படி உங்களுக்கு? ஒய்ஃபுக்கு தான் வாங்கி கொடுக்கறாரு பாருங்க அவர். ஆமா, ஒய்ஃபுக்கு அவர் வாங்கி கொடுத்த மாதிரி தெரியல. 4 படி ஏறுங்க, சுகராவது குறையும். ஆமா, 4 படி ஏறி ஏறி இறங்கும்போது இது ஒரு வாய்ப்பு. சரி, எல்லாம் நம்ம ரொம்ப சண்டை போட வேணாம். பரவாயில்ல, விட்டுறலாம். ஏன்னா சிவனே வந்து பார்வதிக்கு தான் உடம்புல பாதி கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் இணைந்து இருந்தா தான் வாழ்க்கை அழகு. அது மாதிரி சந்தோஷமா இருங்க. அப்ப நாங்க கிளம்பட்டா? யார் இந்த மனுஷன்? இந்த வந்துட்டார்ல, யாரோ வராரு. வாங்க வேலு நாய்க்காரே வாங்க. ஐயா, மிமிக்ரி பண்ணா வெளியே போயிடுவேன். நீங்க பண்ணும்போது நாங்க வெளியே போனோமா? 4 பேர் நல்லா இருக்கணும்னா நாராசமா காமெடி சொல்லாம நாசுக்கா சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க 2 பேர் நல்லா இருக்கணும். கொஞ்சம் வேட்டி இறக்கி விடுங்க. நாங்களும் நல்லா இருக்கணும்ல. ஏன்னா கேமரா பட்டாருன்னு அது ஜிம்மி ஜிப்பு கேமரா இப்படியெல்லாம் போகும். மைக்ரோ இடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? மரியாதை போயிடும். இவர் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். அவர் கண்ணு எங்கெல்லாம் போகுது பாருங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. நன்றி. நன்றியோட போதுமா? நான் ஏதாவது பெர்ஃபார்ம்? ஐயா, நீங்க இதே மும்பையில் பிறந்து வளர்ந்த வேலை நாய்க்கார். மும்பையில பிறந்து வளர்ந்து எவ்வளோ நல்லா செஞ்சிருக்கீங்க. எங்களுக்காக கொஞ்சம் காமெடி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கேட்டு சந்தோஷம். ஆண்டவா, என்னாச்சு? இதை காமெடி பண்ணுவோம். அவங்க சொல்லணும் ஆண்டவா அப்படின்னு. நீங்க சொல்லக்கூடாது. அவங்க இப்ப சொல்லுவாங்க பாருங்க.
நிறைய பேர். ஐயா வேலுநாயக்கரே, ரொம்ப நாள் அவங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இங்க கேக்குறியா இல்ல தனியா ரூம்ல? இங்கேயே கேட்டுருந்தேன். பயப்படாத, உங்களை காமெடி பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க உங்களை வற்புறுத்த மாட்டோம். ஏன்னா அது உங்களுக்கு வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல ரொம்ப நாள் அவன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். கேளுமா. நீங்க காமெடியனா இல்ல? இந்த மாதிரி உலகார பாவி. இரியா டயலாக் ஏம்மா, நீ சொல்லிக்கிறேன். என்ன ஆட்டுக்குட்டி மாதிரி கொடுத்துட்டு இருக்க? புடிங்க எரிமா. இருமா. ஏதோ ஃபீல் பண்ணி சொல்ல வராரு. இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு நான் நல்ல காமெடியன். இந்த மாதிரி வைத்தறிச்சல் பிடிச்ச ஆம்பளைங்களுக்கு நான் காம வெறியன். அவன் வெறியனா? ஐயா, சின்ன புள்ளைய பயப்படுற மாதிரி பண்ணிட்ட பாத்தியா? அது சின்ன பிள்ளையா? அதுக்கே 3 பிள்ளை இருக்கியா? மூணா? சும்மா மேக்கப்ல மறைச்சிருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி உள்ள ஊத்தி விட பூரா கரைஞ்சிட்டு போயிடும். அந்த பிள்ளைக்கு அடையாளம் நானாவது. இந்த ஜோக்கெல்லாம் நீங்க ஸ்கிட்ல போட்டுருக்கணும், மறந்துட்டீங்க. ஞாபகம் வந்துடுச்சு. நன்றி. கவலைப்படாத, நான் உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டா? தென்பாண்டி சீமையில ஏன் பிச்சை எடுத்தீங்களா? தேரோடும் வீதியில. இங்கதான் சொல்லியிருக்கணும். வான் போல வந்தவனே யார் அடித்தாரோ? ஏன் அடிச்சாங்கன்னா அவர் ஜோக் அடிச்சார், அதனால அடிச்சோம். முத்து ஜோக் அடித்தாரோ, ஜோக் அடித்தார். நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுங்க வேலுநாயக்கா. வாங்க ரூம்ல போய் ஐயோ, ஆனா உன கைய புஸ்கு புஸ்குன்னு புடிச்சிருந்தாரு. ஆமா, அதுக்கு தான் நீ கையை நீட்டிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் இல்ல, இந்த பாட்டே கேட்டு போர் அடிச்சிருச்சு. வேற ஏதாவது கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணுங்களே. நான் ஏன் பிறந்தேன்? ஐயா, நானே எதுக்கு பிறந்தேன்னு இது வரைக்கும் தெரியல. இல்ல புதுசா நீங்க வேற ஏன் பிறக்குறீங்க? தேக்கு மரம் நிழலை தந்தது. அப்ப பாக்கு மரம்னா பாவடைய தந்ததா? ஐயா, கொஞ்சம் நான் வேணா பாட்டு ஆடிவா ஆடிவா ஆடிவா. ஐயா, பாவணி தான் நடக்குது. அடுத்த மாசம் ஆடி, புரட்டாசி, ஐப்பசி. நீங்க பாடுற பார்த்தா இங்க கார்த்திகை மாசமே வந்துரும் போல. இந்த பாட்டு பிடிக்குமா? சட்டி சுட்டதடா கை விட்டதடா. சட்டி சுட்டு அவ்வளவு சூடாக போட்டிருக்கீங்க? ஐயா, சட்டி சுட்டுச்சுன்னா துணியை வச்சு இறக்கி வைங்க. அவனுக்கு புரியவே இல்ல. எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்றது அவனுக்கு தெரியாது. நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? நான் வேணா. நீ இன்ன வரைக்கும் வருமா? நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. இல்ல, பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு நான் வேணா பாட்டுமா? அது நல்ல பாட்டா இருக்கும், நீ பாடு. மல்லிகை பூவுக்கு கல்யாணம். அப்ப ரோசா பூக்கு டைவர்ஸா? கனகாமரத்துக்கு காது ஊத்தா? என்னங்க இது மல்லிகை பூக்கு கல்யாணம்? மானங்கட்டு போய் நீ பாடுவா. இப்ப லேட்டஸ்டா வேணா பாட்டுமா? என் பேரு மீனா குமாரி. ஆமா, அவங்க அப்பா வெங்காயவாரி, இது மீனா குமாரி. மீனா குமாரி வெங்காய வியாபாரி. என்னையா கவுண்டர்? சும்மா ஒரு இது கட்மெண்ட். வேற ஏதாவது பாட்டு வேணா பாட்டுமா? பாடுமா நீ. ஒரு தத்துவ பாட்டு வேணா புளிஞ்சு விடுறேன். பாடுமா, அதெல்லாம் சொல்லாதமா. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அப்ப மத்தவெல்லாம் மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஊத்துவேன். வெளியே சொல்லிடாமா, விளக்க மாட்டி வாங்கிட்டு போயிருவா. வாழ்க்கை தத்துவத்தை வேணா பாட்டுமா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அதுல ஒரு 500 சில்லறை இருக்குமா? நாங்க சில்லறை போயிருக்கோம். பழைய நோட்டு நிறைய இருக்குது, வேணுமா? நயன்தாரா பாட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்து விட்டுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எடுத்து. நயன்தாரா பாட்டு. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். பாவம் திக்கு வாய் போல. நம்ம உடனே பொண்ணை பாடினாலே கேட்க மாட்டோம். ஒரு வருஷம் காத்துனா இங்க மாலுக்கு நான் பாடுறேன். ஐயா, பாடுறீங்களா? எல்லாம் உங்க குலசாமியை கும்பிட்டுக்குங்க. ஒன்னு எடுக்க ஒன்னாய் நுர தள்ளிடாதீங்க. இப்ப பாடுங்கய்யா. ஊரோரம் புளிய மரம். ஆமா, ஊருக்கு வெளியே வேப்ப மரம். இப்படியே பேசினா விளக்கு மாதிரி தான் வரும். என் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு? பெயின் அடிச்சு 15 வருஷம் ஆச்சு. நான் என்ன சொல்லட்டுமா? அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேர் பூந்தியா? இல்ல சுனாமிக்கு பேர் சிண்டலா? இல்ல இவரை பார்த்தா நான் கிண்டலா? இல்ல நீ என்ன மெண்டலா? ஐயா, சும்மா கொஞ்சம் நான் அடுக்குமுள்ள பேசுவேன். ரொம்ப டார்ச்சர். பாடுமா நீ பாடு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அவனுக்கு சனியம் முடிச்சிச்சு அர்த்தம். நினைச்சாலே அவன் சட்டையை கிழிச்சுட்டு ஓப்புறான். ரெண்டே விஷயம் தாங்க. லவ் பண்றப்ப என்ன செய்றான்? கையை கிழிக்கிறான். கல்யாணம் பண்ண சட்டையை கிழிக்கிறான். நல்லா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி புது பாட்டு பாடுறேன். புதுசா உங்க காஸ்டியூம் ஏத்த மாதிரி பாடுங்க. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, வேட்டி வேட்டி. இவர் பிடிச்ச அந்த மரத்துல கட்டு. ஏன்னா ஒரு அளவு தாங்க. வேலுநாயக்கரே, இந்த மரத்துல கட்ட சொல்றாங்க. அவங்களையும் சேர்த்து கட்ட சொல்றாங்க. உனக்கு புரியல?